மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனலில் இளைவர்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த நெடுந்தொடரில் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் ஒரு 77 தொடர் நிகழ்ச்சி இதில் வந்துருச்சு பதிவுகள். அத்தனையும் ஜெபமாலையோடைய மகத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை போட்டிருக்கோம். நிறைய பேர் இதை பார்க்காம கூட இருக்கலாம். இது எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஜெபமாலையில் ஆர்வமாக இருந்து உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கும் லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பாளர்களே, ஒவ்வொரு நாளும் மாதாவின் ஜெபமாலையை அதை பற்றி சிந்தித்து வரோம். ஜெபமாலைக்கு மாதா மிகப்பெரிய வல்லமையை கொடுத்துருக்குறாங்க, சக்தியை கொடுத்துருக்காங்க. இந்த 77 நாட்களும் அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் நம்மளோட மரியனை காணப்போர் சேனலில். நிறைய பேர் கேட்பாங்க, ஜெபமாலைங்கிறது ஏதோ நீங்களே உண்டாக்கிக்கிட்டீங்க, அதுக்கு எந்த பைபிள் ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஜெபமாலைக்கு எதிராக இருக்கிறவங்க, மாதாவுக்கு எதிராக இருக்கிறவங்கலாம். அதற்கு கடவுள் விடையை வைத்திருக்கிறார், பதிலை வைத்திருக்கிறார். ஜெபமாலைங்கிறது ஏதோ மனுஷர் கண்டுபிடிச்சதல்ல, அது மாதா கண்டுபிடிச்சது தான், மாதா தான் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாலேயே கடவுள் இந்த ஜெபமாலையை விவிலியத்தில் மறைபொருளாக வச்சிருக்கார். மறைபொருளாக எப்படி தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் எங்கே மேலேயா இருக்குது? பூமிக்கு மேலே கிடையாது, எல்லாம் பூமிக்கு உள்ளே தான் இருக்குது. அதை தோண்டி எடுத்து அதை நாம் பயன்படுத்தணும், அதை புரிஞ்சிக்கணும். அதே போல தான் இந்த ஜெபமாலையும் பல்வேறு இடங்களில் பைபிளில் நமக்கு பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. அதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியுடைய இரக்கமும் கருணையும் நமக்கு இருக்கும், இருந்தால் தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் எல்லா கத்தோலிக்கர்களும் கடவுளுடைய அருளால், பரிசுத்த ஆவியுடைய அருளால், மாதாவின் கருணையால் ஜெபமாலை பக்தியில் இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், எங்கே இருக்குது பைபிளில் ஜெபமாலை அப்படின்னால், பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது ஜெபமாலை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தாவீது கோலியாத்தை கல்லை எடுத்து போய் அடித்து சாட்சி கொன்னுருவான் இல்லையா, அதுதான் அது. இந்த 1 சாமுவேல் 17:40 அப்படின்றதில் ஜெபமாலை அப்படியே கண்ணுக்கு நேராக நமக்கு கடவுள் காமிச்சு வச்சுருக்கார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே மாதா இருக்கிறாங்க, அந்த வசனத்தில் ஜெபமாலை இருக்குது, பிசாசு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை பரிசுத்த ஆவியுடைய இரக்கமும் மாதாவுடைய கருணையும் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த குறிப்பிட்ட வசனம் அதில் ஒரு 5 மிக முக்கியமான விஷயம் பொதிந்து இருக்குது. ஒன்று, அது வசனம் தான், அது அப்படியே நான் படிக்கிறேன். எப்பொழுதும் கையில் வைத்திருக்கும் தன் தடியை பிடித்து கொண்டு, அதாவது தாவீது எப்பொழுதும் கையில் வைத்திருக்கும் தன் தடியை பிடித்து கொண்டு ஓடையில் 5 கூழாங்கற்களை பொறுக்கி எடுத்து தன் மேலிருந்த இடையனுக்குரிய சட்டை பையில் போட்டு கவனையும் கையில் எடுத்து கொண்டு பிலிஸ்தியனுக்கு எதிராக புறப்பட்டான். இதுதான் அந்த வசனம் 1 சாமுவேல் 17:40. இதில் ஜெபமாலை, மாதா, பிசாசு எங்கே இருக்குது, அருள் வரங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா இருக்குது. ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த வசனத்தில் முதல் விஷயம் 5 விஷயம் இருக்குதுன்னு. அதில் முதல் விஷயம் எப்பொழுதும் கையில் வைத்திருக்கும் தன் தடியை பிடித்து கொண்டு. அப்படின்னா தாவீது எப்பயுமே தன்னுடைய ஒரு கோலை வச்சுருப்பான், அது எப்பயுமே அவன்கிட்ட இருந்திருக்குது. அப்போ கையில் வைத்திருக்கும் அப்படின்ற வார்த்தை எதுன்னா இதுதான். ஜெபமாலையே வச்சிருக்கணும். நம்ம எப்படி தாவீது ஒரு கோலை வச்சுக்கிட்டு இருந்தானோ அதே போல் இந்த ஜெபமாலையை நமக்கு கையில் வைத்திருக்க வேண்டும். 2வது, ஓடையில். இந்த ஓடையில் தான் அந்த 5 கூழாங்கற்களை பொறுக்கி எடுக்கிறார் தாவீது. அந்த ஓடை என்பது மாதா தான். அருள் வரங்கள் நமக்கு பாய்ந்தோடி வருகின்ற வாய்க்கால் ஓடை மாதா தான். இந்த ஓடை வழியாகத்தான், இந்த அருள் வரங்கள் பாய்ந்தோடி வரும் இந்த வாய்க்கால் வழியாக தான் கடவுள் வந்தார் நமக்கு.
அப்போ அந்த ஓடைன்ற வார்த்தை சாதாரணமான விஷயம் கிடையாது. மாதான்னாவே தண்ணீர்னு அர்த்தம். மரியா அப்படின்ற அந்த பேருக்கு, மாதாவுடைய பேருக்கு என்ன அர்த்தம்னால் கசப்பு கடல் அப்படின்னு அர்த்தம். நீர்த்திரள், மிகப்பெரிய நீர்த்திரள். உலகம் 71% தண்ணீரால் சூழப்பட்டிருக்குது. மீதி 29% தான் இந்த பூமி மண் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான பகுதி எதால் சூழப்பட்டுள்ளதுனால் தண்ணீரால். அந்த தண்ணீர் யாருன்னா மாதா தான். அது மாதாவுடைய பேரே கடல் தான். அப்போ அந்த அருள்வரம் பாய்ந்தோடி வருகின்ற மாதா என்ற அந்த வாய்க்கால் வழியாக நமக்கு கிடைத்தது தான் இந்த ஜெபமாலை. மூன்றாவது விஷயம், 5 கூழாங்கற்களை பொறுக்கி எடுத்து தன் மேலிருந்த இடையனுக்குரிய சட்டை பையில் போட்டு. அப்போ அந்த கூழாங்கற்களை பொறுக்கி எடுக்கிறாரு. அது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்குது, 5ன்ற எண்ணிக்கையில் இருக்குது. அப்போ எங்கேருந்து அந்த கூழாங்கல் கிடைக்குது? ஓடையில் கிடைக்குது. இந்த ஓடை தான் மாதா. அந்த மாதா கொடுக்கின்ற 5 கூழாங்கற்கள் தான் இந்த 5 10 மணி ஒரு ஜெபமாலையில் இருக்கிற 5 10. இந்த 5ன்ற விஷயம் இதில் வந்துருச்சு பாருங்கள், ஜெபமாலை. நான்காவது விஷயம், கவனையும் கையில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தாவீது நமக்கு சொல்கிறாரு. கையில் வச்சுருந்தா தான், எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் கையில் இருந்தால் தான். இப்போ மிலிட்ரியில் இருக்கிறாங்க, பாகிஸ்தான் பார்டரில், சைனா பார்டரில், இந்த பக்கம் இலங்கையில் பார்டரில் இருக்கிற மிலிட்ரி என்ன பண்ணும்? சும்மா நின்றுட்டுருப்பான் இராணுவ வீரன். கையில் எந்நேரமும் துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கியை எங்கேயோ வச்சுட்டு அவன் மட்டும் சும்மா பாக்கெட்டில் கையில் விட்டுட்டு நிற்க முடியாது. ஆக கையில் வைத்திருந்தால்தான் அதுக்கு ஆயுதம். அதை அப்படி வச்சுருந்தால் தான் எதிரியை வீழ்த்த முடியும். அப்போ தாவீது பாருங்கள், முதல்ல கையில் தன்னுடைய கோலை வச்சுருக்காரு. ரெண்டாவதாக இந்த கூழாங்கல்ல கையில் எடுக்கிறார். மூன்றாவதாக கவன், அந்த வச்சு அடிக்கிற கவன் கருவி, அதை கையில் வச்சுருக்காரு. அப்போ இந்த ஜெபமாலை என்பதும் அந்த ஆயுதம்தான். தாவீது வைத்திருந்த மாதிரியே இதை நம்ம கையில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கணும் இது. அது பாக்கெட்டில் இருக்கலாம், கழுத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், கையிலே கூட வச்சுருக்கலாம். கடைசி 5வது, பிலிஸ்தியனுக்கு எதிராக புறப்பட்டார். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, பிலிஸ்தியன் யார்? கோலியாத். அந்த கோலியாத் எப்படியாப்பட்டவன்றது பைபிளில் அவனுடைய உருவ அமைப்பை படித்து பார்ப்போம். நம்ம மிகப்பெரிய அப்படியே ஜைஜாண்டிக்காக வல்லமையாக 6.5 முழம் அவன் இருந்திருக்கிறான் ஹைட்டு. கால்லாம் பார்த்தா அப்படியே இரும்பு மாதிரி, வெண்கலம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் பைபிள் விளக்குது எப்படி கோலியாத் தெரிந்திருப்பான்ட்டுன்னு. அந்த பிலிஸ்தியனுக்கு எதிராக இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகிறான். பார்க்குறதுக்கு மிக மிக ரொம்ப சாதாரணமாக சிம்பிளான ஆயுதம். கல், ஒரு குச்சி, ஒரு கவனு, இதெல்லாம் என்ன பெரிய ஆயுதம்? அதே போல் தான் இந்த ஜெபமாலை. இது என்ன பெரிய ஒரு 53 மணி இருக்குது, இது என்ன பெரிய வல்லமை செஞ்சிருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் கடவுள் பதிலடி கொடுக்குறார். 5 கற்களை கொண்டு அதை ஒரே ஒரு கல் எடுத்து தான் அடித்தான் தாவீது. அது போய் நேரம் நடு மண்டையில் படுது, கோலியாத்துக்கு அவுட். ஆனால் மாதா 53 கற்களை கொடுத்துருக்காங்க. 53 கற்களுக்கும் மிக வல்லமை. பிசாசு சாமிநாதர்கிட்ட சாட்சி சொன்னிச்சு இந்த ஜெபமாலையை பற்றி. ஒவ்வொரு அருள் நிறைந்த மரிய ஜெபம், இதில் இருக்கிற ஒவ்வொரு மணியில் நீங்கள் சொல்கிற அருள் நிறைந்த மரிய ஜெபம் என் தலையை போட்டு அடித்து நசுக்குது, நொறுக்குது, என்னால் தாங்க முடியல. இதை பிதாவாகிய கடவுள் உங்களுக்கு சாட்சியாக என்னை சொல்கிறாருன்னு பிசாசு சொல்லியிருக்குது சாமிநாதர்கிட்ட. அங்கே கோலியாத்தும் கல்லால் எறிந்து தலையில் தான் அடித்தாங்க தாவீது. கோலியாத் இறந்தான். பிசாசு இந்த ஜெபமாலையும் சொன்ன சாட்சி என்ன? இது என் தலையில் அடித்து நொறுக்குது இது அப்படின்ட்டு. ஒவ்வொரு மணியும் அருள் அறிந்த மாதிரி ஜெபமும் என் தலையில் அடித்து சம்மட்டி அடியாக அடிக்குது அப்படின்னு பிசாசும் சொல்லுது. ஆக இந்த பைபிள் வசனமும் மாதா கொடுத்த இந்த ஜெபமாலையும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது பாருங்கள். அப்போ எப்படி பைபிளில் ஜெபமாலை இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. பைபிளை புரிஞ்சிக்காதவங்க, பரிசுத்தாவியுடைய இரக்கம் இல்லாதவங்க, மாதாவுடைய கருணை இல்லாதவங்க தான் இதை ஜெபமாலையெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, பைபிளில் கிடையாது, இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கன்ட்டுன்னு அவதூறு சொல்கிறது. அப்படி அல்ல. கடவுள் சில விஷயங்களை மறைத்துத்தான் வைத்திருக்கிறார். நாம் தான் தோண்டி எடுத்து புரிஞ்சுக்கணும். அதற்குத்தான் பரிசுத்தாவியோடைய இரக்கம் வேண்டும். அந்த பரிசுத்தாவியோடைய இரக்கம் இல்லாத மக்கள், மாதாவுக்கு எதிரானவர்கள், ஜெபமாலைக்கு எதிரானவர்கள், இப்படித்தான் வாழ்நாள் முழுசும் கூப்பாடு போட்டு செத்து போவார்கள். அது அவங்களுடைய தலையெழுத்து, ஒன்றும் சொல்ல முடியாது.
அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய ஜெபமாலை பக்திக்கான இந்த வீடியோவை ஷேர் செய்து மாதாவின் தூதராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் இன்னொரு பைபிள் ஆதாரத்தோடு சந்திப்போம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.